புறநகர் பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம். இப்போ புதுசாக இருக்க இந்த பேருந்து நிலையத்தை ஒரு பார்வை. இந்த இடத்துக்கு நாம் மெயின் ரோட்லேருந்து வர்றதுக்கு 250 மீட்டர் தூரம் இருக்குது. இதுக்கு நாம் நடந்து வர்றதுனால ஒரு வழி தனியாக வச்சுருக்காங்க. லக்கேஜ் எல்லாம் இருக்கவங்க இங்கேருந்து இந்த சிற்றுந்து சொல்லக்கூடிய மினி பஸ், அந்த மினி பஸ்ஸை கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏன்னா இங்கே வந்துடலாம். உள்ளே போகிறதுக்கெல்லாம் லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர், ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு அந்த வசதி எல்லாமும் இருக்குது. உள்ளே நீங்கள் ப்ரீபெய்டு கவுண்டர் என்ட்ரான உடனே ஒரு இடத்துல இருக்குது. திரும்பி வரும்போது உங்களுக்கு ப்ரீபெய்டு ஆட்டோஸ் வேணும்னா இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். அதுக்கான வசதியை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். சிட்டி லோக்கல் பஸ்ஸஸ்க்கு ரிட்டர்ன் போகிற டைமிங்ஸ் எல்லாம் இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க எழுதி. அடையாறு, வடபழனி, கோயம்பேடு இதுக்கெல்லாம் என்னென்ன மாநகர பேருந்துகள் இருக்குங்கிறது டைமிங்ஸை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த சிற்றுந்துன்றது நம்ம வெளியிலேருந்து உள்ளே போகிற வரைக்குமோ திருப்பி உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கும் வயசானவங்களுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க. நடைமேடை ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஊருக்குன்னு இருக்குது. இப்போ திருவண்ணாமலை சிவராத்திரின்னு பார்த்திங்கன்னா நடைமேடை 7, அமாவாசைன்னா அங்காள பரமேஸ்வரி, அதுக்கு ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. மற்றபடி 15 பிளாட்ஃபார்ம்ஸ் கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் எந்தெந்த ஊருக்கான பஸ்ஸு நிற்குதுன்னு மேலே பிளாட்ஃபார்ம் நம்பர், அந்தந்த ஊருக்கான பஸ்ஸு பேர் போட்டு எந்த ஊருக்கு போகுதுன்றதை பற்றி அந்த வரிசை பிரகாரம் நிறுத்தி வச்சுருக்காங்க. அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ் இருக்குது. உள்ளே வயசானவங்க வர்றதுக்கான இந்த பேட்ரி கார் அரேஞ்ச்மெண்ட்ஸும் லக்கேஜோட வர வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த வசதி இருக்குது. குழந்தைகளுக்கு பாலூட்ட தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறை தனியாக இருக்குது. ஒப்பனை அறை, ட்ரெஸ்ஸிங் ரூமும் டாய்லெட்ஸும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸான இந்த இடத்த நீங்கள் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து இதையெல்லாம் சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸும் முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோன்னா நேரடியாக அந்த பிளாட்ஃபார்மில் போய் நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பஸ்ஸை ஏறுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் நேராக போய் முதல்ல புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அட்டவணையை பார்த்து படித்து எந்த பிளாட்ஃபார்முக்குன்றதை அந்த நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு சார்ட் வச்சுருப்பாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் நம்பர்னால் அது எந்த ஊருக்கு போகுது, அந்த பிளாட்ஃபார்முக்கு எப்படி போகணுன்றதுக்கு எஸ்கலேட்டர் வசதியும் நடந்து போகிறதுக்கான கொஞ்சம் தூரத்துக்கான விஷயங்களும் குறிப்பிடப்பட்ட அதுக்கான சம்மந்தப்பட்ட போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுபடி நீங்கள் போனீங்கன்னா சரியாக இருக்கும். கடைகள்லாம் இன்னும் நிறைய ஓப்பன் பண்ணலை. ஆவின் பாலோட ஒரு கடையும் 2-3 சாதாரண கடைகளும் உணவகங்கள்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கானது. ஏடிஎம் வசதி கண்டிப்பாக இல்லை இப்போதைக்கு. அதனால் பணம் தேவைப்படுறவங்க முன்னாடியே மெயின் ரோட்லேருந்து பணத்தோடு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல ஈஸியாக இருக்கும். ஏடிஎம் வர வரைக்கும் நாம் அந்த பண வசதியை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு உள்ளே வர்றது தான் நமக்கு சௌகரியம். இல்லைன்னா நீங்கள் அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும். அதை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டில் இன்னும் தங்கறதுக்கான அளவுக்குலாம் யாரும் வரல. கூட்டங்கள் அதிகம் இல்லை. வரவங்க உடனே பஸ் பிடிச்சி கிளம்பி போயிட்டே இருக்காங்க. நவகிரக டூர் போகிறதுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு கும்பகோணம் அந்த பஸ்ஸை நீங்கள் நைட்டு பஸ்ஸில் கிளம்பினீங்கன்னா ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ்ஸு, சாதாரண பஸ்ஸுன்னு 3 இதாக பிரித்து அதுக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துப்படி நீங்கள் சரி பண்ணின்னு போனீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்கு திரும்புகிறதுக்கு 750 ரூபாயில் எல்லா கோவிலும் நவகிரகங்கள் 9க்கான கோவிலை தரிசனம் பண்ணலாம். வெளியில் போகிறதுக்கும் இந்த ஸ்மால் பஸ்ஸு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் வயசானவங்க இந்த மாதிரி லக்கேஜஸோடு வரவங்களுக்கெல்லாம் அதை முன்னுரிமை தராங்க. சிட்டி பஸ்ஸஸ் எல்லாமே இந்த இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க. நைட்டு எந்த டைம் ஆனாலும் போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் இப்போ மெயின் ரோடுக்கு எவ்வளோ தூரம் வரணும்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் நடந்து வர வேண்டியது தான் ஒரு பெரிய கஷ்டப்படுற விஷயமா இப்போ நமக்கு இருக்குது. வெஹிக்கிள்ஸ் இருக்கிறவங்க நேராக வந்தால் ஆட்டோஸ்லேயும் போகலாம். வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் தனியாக இருக்குது. அந்த பார்க்கிங்கில் உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா விட்டுட்டு போகலாம். இந்த சிற்றுந்தில் ஒரு 30 பேர் கூட பிடிக்க மாட்டாங்க. அது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் வெயிட் பண்ணி நம்ம போக வேண்டியிருக்கு. அதுக்கு எந்த பணமும் நம்ம கட்டணம்லாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பஸ்ஸஸ் எல்லாம் நம்ம லோக்கல் பஸ்ஸஸ்க்கும் இதெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. எந்த இடத்துல எந்த பஸ் ஏறணும், இவ்வளோ தூரம் நம்ம நடக்க வேண்டியது தான் ரொம்ப சிரமம். இந்த சிற்றுந்தில் போகும்போது 2 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டின்னு போய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு விட்டுடுறாங்க. அதுக்கு காத்துன்றது போக வேண்டியது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அதை சரி பண்ணினாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே உடனே ஏறி டைமை வேஸ்ட் பண்ணாமல் போக முடியும். நடக்கணும்னு பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கண்டிப்பாக நிதானமாக நடக்கிறவங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். சிற்றுந்தில் போனால் 2 நிமிஷத்தில் போயிடலாம். 2 வீலரோ இல்லை 4 வீலரோ எடுத்துன்னு வரவங்களுக்கு தனியான ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது.
அதில் போகலாம். இந்த கும்பகோணத்துக்கு நவகிரக சிறப்பு தரிசன பேருந்துக்கு போர்டு வச்சுருக்காங்க. அதுபடி நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு அந்த ஏற்ற மாதிரி நைட்டு பஸ்ஸில் கும்பகோணத்துக்கு கிளம்பி காலையில் அங்கே 8 மணிக்கு கிளம்புறபடியும் காலைல 8லேருந்து ராத்திரி 8க்குள்ளே 9 நவகிரகங்களுக்கான கோவிலை காட்டுறதுக்கு 750 ரூபா. இது ஒரு சிறப்பு திட்டம். இந்த திட்டத்தையும் நீங்கள் தனியாக நம்ம வெஹிக்கிள் வச்சுன்னு போகாமல் எல்லா கோவிலும் தரிசனம் பண்ணுற ஒரு வாய்ப்பு. எல்லோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்.